ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்த உங்களையும், யூடியூப் சேனல் டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை தேவன் பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34:10 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபைனால கர்த்தரை தேடுறவங்களுக்கு என்ன ஒரு நன்மையும் குறைபடாது. தேட தேடதான் விடுதலை. தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுவேன், எல்லா இடத்திலையும் சாட்சி சொல்லுவேன். தேவ கிருபைனால பொன்மார் என்ற ஒரு இடத்துல கூட கடந்து போயிட்டு போன வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், ஏராளமான ஆத்துமாக்க, இவ்வளோ பெரிய தேவாலயம் சாட்சியோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது 1.25 காலுக்கு முடிக்கிறோம். ஒருவர் கூட கண்ணுறக்கம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ சொன்ன தேவ பிள்ளைகளே, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னா ஒரு 2 நாள் தேட்டு உட்காந்துட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. அந்த அம்மாவோட சொன்னாங்க, பிஎஃப் காசு வரல, விட்டுட்டாங்களா? என்ன பண்ணாங்க? யாரார தேட முடியுமோ, யாரார வந்து கண்கள்ல கிருபை கிடைக்க செய்யணுமோ தேட 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 ஒரு காரியத்தை வாங்கி. ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன, ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள ஓய்வினால அசட்ட பண்ணவே அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ பிள்ளைகளே, அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை வாரி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் பக்கம் 311. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அவர் யாரா? அவர் ஒருவர் தான் மாறாதவர். மீதி எல்லாரும் மாறிடுவாங்க. அல்லேலூயா. சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாறிடுவாங்க. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் எப்பவுமே மாறாதவர். சொன்ன சொல்ல காப்பாற்றுவார். அவர் செய்கிறேன்னு சொன்னா செய்வார், தருகிறேன்னு சொன்னா தருவார். அவர் செய்ய வேண்டியது கர்த்தருடைய கிருபையில ஏராளமான காரியங்களை செய்வார். ஒரு முறை ஆண்டவரும் அவரோட கூட எத்தனையோ சீடர்களும் புறப்பட்டு போறாங்க. ஏராளமான ஜனம். அப்போ கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் பத்திமேயு பிச்சை கேட்கிறார். பிச்சை கேட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய நடந்து போகிற அநேகருடைய காலடி சத்தத்தை கேட்டு கேட்கிறாரு, யாரு போறது? இவ்வளோ காலடி சத்தம் கேட்குது. இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரா? இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்றாரு? தன் தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் குருடனா பிறந்த மனுஷன் கூப்பிடுறாரு. எப்படி? தாவீதின் குமாரனே, என்ன படைத்தவரே, என்ன போல பாவிகளை நேசிக்கிறவரே, இரக்கம் செய்வீராக. கூடகிறவெல்லாம் அதட்டுறான். அல்லேலூயா. பொறாம புச்சவெல்லாம் கூட போய்கிறான் ஆண்டவர் கூட. அல்லேலூயா. கொடுக்கிறவரு ஆண்டவரு, சுகம் கொடுக்கிறவரு ஆண்டவரு. அவரு தானே கூப்பிட்டாரு. கூட போற என்னைய கூப்பிட்டாரு. அல்லேலூயா. யார கூப்பிட்டாரு? ஆண்டவரை பார்த்து கூப்பிடுற.
கூடகிறவெல்லாம் அதட்டுறான். கம்முனுறா, இதெல்லாம் நீ செய்யாதரா, இதெல்லாம் நீ பண்ணாதரா. இப்படி எல்லாம் நம்மளுக்கு தடை வரும். அல்லேலூயா. ஆனா நீ முடிவெடுத்தா அதுல மாறக்கூடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்ல ஒரு காரியத்துல நீ முடிவெடுத்துட்டு ஆண்டவன் உள்ளத்துல பேசி கொண்டிருக்கிறாரு, உன்னோட கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உன் சிந்தனையில இப்படி எல்லாம் ஒரு சிந்தனை என்ன வந்து கொண்டு இருக்குதுன்னா ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு. ஏண்டான்னா கர்த்தர் உன்மேல் அவர் பிரிய வைத்தபடினால நீ எதை செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு நீ அது முடிவெடுத்து அதுல மாறக்கூடாது. ஆனா அவரு மாறல, நின்னுட்டாரு. வராரு, கேட்கிறாரு, என்ன வேணும்? ஆண்டவரே நான் பார்வையர். அல்லேலூயா. அவர் சொன்னாரா இந்த டெஸ்ட் எல்லாம் எடுன்னு சொன்னாரா? பெட்ல வந்து அட்மிட் பண்ணாரா? இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொன்னாரா? யார் அவரு? அவருதான் மனித குலத்தையே படைத்தவர். அல்லேலூயா. உன் அவயங்கள் என்னென்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம சரீரத்துல ஆண்டவருடைய கிருபையால 9 ஓட்டைகளை வச்சுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா தண்ணி குடிக்கிறோம், பிளட் இருக்குது உடம்புல, எப்படியெல்லாம் திரும்பி படுக்கிறோம், எப்படியெல்லாம் ஓடுறோம், டை அடிக்கிறோம், பல்ட் அடிக்கிறோம், ஜாக்கிங் பண்றோம், கத்துறோம், கொள்றோம். குச்ச தண்ணி எதனா வெளியே வந்துச்சா? சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எதனா கசியுதா? ஆனா உலகத்துல மனுஷன் ஒரு குண்டான செய்வான், துளியோடு ஓட்டந்தா கூட தண்ணி மொத்தம் போயிடும் கேடும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் படைச்ச படைப்பு பத்தியா? அல்லேலூயா. படைத்தருக்கு தான் தெரியும் உன் உடம்புல என்ன ப்ராப்ளம்னு. அல்லேலூயா. அது அவரால் தான் சரி பண்ண முடியும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அந்த மாறாத தெய்வத்தை நாம உண்மையும் உத்தமத்தோட நம்பி வரும்போது நம் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இந்நாள் வரைக்கும் ஒரு இந்து குடும்பத்துல வைராக்கியமா ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த பூசாரியா இருந்து பூஜைகளை செய்து காவடி எடுத்து கரகம் எடுத்து வேல் கொடுத்து எத்தனையோ வித சம்பவங்களை, இயேசுன்னா யாருன்னு தெரியாது, அவர் அன்பு எப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட அடியேன தேவன் கொண்டு வந்து ஒரு ஊழியம் செய்ய வைக்கிறாருன்னா அப்ப நம்ம எந்த அளவு அவரை தேடி இருப்போம் பாரு. அல்லேலூயா. இங்க நிக்க சாதாரணமெல்லாம் வந்து இல்ல, எவ்வளோ பாடு. அதுல தேவனை தேடாம விட்டுட்டுமா? சபைக்கு போகாம விட்டுட்டுமா? ஒரு நாள் கூட நான் தேவனுடைய ஆலயத்தை மிஸ் பண்ணதில்லை, ஒரு நாள் கூட. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய மனுஷன் நம்மளை உபத்திரப்படுத்துறதுக்கு கடவுள் என்ன செய்தார்? அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வாசிங்க 13:7 வாசித்து பாருங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்க நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நல்லா சிந்தித்து அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு எபிரேயர் புஸ்தகத்துல, தேவனுடைய கிருபையினால எப்படியா தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்தது. யார் உங்களுக்கு போதிச்சது? முத ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கலாம், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரரா இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அப்படி உங்களை நல்ல வழியில வசனத்தில கொண்டு போகிற அவங்களுடைய நல்ல நடக்கையை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? பின்பற்றணும். இல்லையா? இந்த உலகத்துல நல்லவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? நல்லவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நல்லவங்க யாருன்னா இருக்கிறாங்க? நல்லவன் உலகில் ஒருவனும் இல்லை. எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்ல வந்தது.
கடவுள் பக்தி யார் யாரு எந்தெந்த கடவுளை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு பெரியார் எழுதுறாரு. யாரு? பெரியார். எப்படின்னா, அந்த பெரியார் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எதுவும் கற்பனை பண்ணிலாம் சொல்ல. கடவுளோட கூட இருக்கிறது யாரு? ஐயர், பிராமண சகோதரர். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவர் மேல என்னைக்காவது அங்க வணங்குற தெய்வம் அவர் மேல வந்து ஆடி பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. கருவறையில இருக்கிறதான அவருதான் வந்து பூஜை பண்றாரு. பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், எல்லாமே அபிஷேகம் பண்றது, மாலை போடுறது, மரியாதை போடுறது, கழுவுறது, துணி கட்டுறது எல்லாம் அவருதான். கருவறையில இருக்கிறவர் அவர் தான். அவர் மேல தெய்வம் வந்து பாத்துக்கிறீங்களா? இல்ல. அவர் என்னைக்காவது நம்மளை போல வேல் குத்துக்குன்னு நந்து போய்கிறாரா? இல்ல. என்னைக்காவது கரகம் எடுத்துக்கிறாரா? இல்ல. என்னைக்காவது கர்த்தருடைய கிருபையால அவர் கோயில்ல போய் காணிக்கப்பட்டுகிறாரா? இல்ல. என்னைக்காவது பாத யாத்திரை போய்கிறாரா? செருப்பெல்லாம் இல்லாம பாத யாத்திரை போய்கிறாரா? இல்ல. இதெல்லாம் நான் சொல்ல, பெரியார் சொல்றாரு. ஆனா ஒரு கடவுளோட கருவறையில கடவுள் கூடவே இருக்கிறவர் இதெல்லாம் செய்யல. ஆனா நீ செஞ்சீங்கிற. உங்க கடவுள அவர் எப்படி வணங்குறாரோ அது போல உன் கடவுளை நீ வணங்குன்றாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால அதனாலதான் எம்பெருமான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ எங்க என்ன தேடினாலும் அங்க நான் காட்சியளிப்பேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே, அப்போ சபை கூடி வர்றது நீங்க விட்டுட கூடாது. சபைக்கு வர வேண்டியது ஏடானா வேத வசனங்களை, ஆராதனையில நீங்க அறியாத தெரியாத காரியங்களை உங்களுக்கு விளக்கும்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்லுகிறார். எப்படி தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்க நினைத்து நடக்கைகளை முடிவை நன்றா சிந்தித்து பின்பற்று. வாசிக்கலாம். 9 வாசிங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. நல்லது. அல்லேலூயா. பலவிதமான உபதேசத்தை என்ன சொல்றாரு? பலவிதமான உபதேசம், அந்நிய போதனைகளில அலைப்புண்டு தெரியாதிருங்க. உனக்கு யாராரோ என்னவோ சொல்லுவாங்க. ஆனா வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுதோ அததான் நம்ம செய்யணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நமக்கு எத்தனையோ வித நம்ம சூழ்நிலைகள், நம்முடைய எண்ணங்க, நம்முடைய சுபாவங்களை கண்டு எத்தனையோ பேர் என்னென்னவோ நம்மளை போதிப்பாங்க. கடவுளாண்ட போகாதபடி, சபைக்கு போகாதபடி, நல்ல தேவனை தேடாதபடி, நல்ல ஆராதனைல பங்கெடுக்காதபடி எத்தனையோ சம்பவங்க. உன் இருதயம் அப்படியே கரைபடிந்து போகும்படி எத்தனையோ போதனைகளை உனக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஓரம் வச்சிடணும். அல்லேலூயா. உனக்கு சுகம் கொடுத்தவர் யாரு? உனக்கு விடுதலை கொடுத்தவர் யாரு? உன் கஷ்டத்தை மாத்தினவர் யாரு? நீ தனிமையில போராடும் போது கை கொடுத்தவர் யாரு? நீ கண்ணீரில அழும்போது உன் கண்ணீரை துடைத்தவர் யாரு? அந்த தேவனை நீ உறுதியா பிடிக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எத்தனை பேர் அந்நிய போதனைகளில நீ இழுக்கப்பட்டு பின்மாறி போக கூடாது. தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல வரேன், கூட இருந்து ஊழியம் செய்யறோம். தேவ கிருபையால ஒரு இடம் ஊழியத்துக்கு போயினுக்கிறோம் கார்ல.
யாரோ பேசுறாங்க, என்னென்ன பேசுறாங்க. நானும் தான் அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன். அவங்க என்ன நினைச்சாங்க, ஏது நினைச்சாங்கன்னு தெரியல. அப்படி பாண்டிச்சேரி ரூட்ல போகும்போது என்ன பாதியிலே இறக்கி விட்டு போயிட்டாங்க. இல்லையா? என்னடா ஒரு ஊழியக்காரன் என்ன பாதியிலே இறக்கி விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போவதே இருந்தேன். அவன் மனுஷன். எங்க அப்பா அம்மா என்ன கோணி பையில சுத்தி மாட்டுக்கொட்டால வியாதி நேரத்துல போட போது அவங்கள என்ன காப்பாத்துனாங்க. யாரு காப்பாத்துந்த? கர்த்தர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்ம ஒரு நாளும் குறை சொல்ல முடியாது. அவர் நம்மளை விடுதலையாக்குறவர். அவர் ஒரு நாளும் நேற்று இன்று என்றும் மாறாத தேவன். எல்லாரும் மாறிடுவான், அவர் மாற மாட்டார். எப்பவுமே மாற மாட்டார். தேவபிள்ளே, இங்க உட்கார்ந்து இருக்கிறிய என்னோட சேர்த்து சொல்றேன், உன்னோட சேர்த்து சொல்றேன். ஒரு நாளில நம்ம அவயத்துல ஏதோ பாவம் செய்யணும், இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் தள்ளிட்டாரா? ஏன்? அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் மாறாதவர். அவர் உன்னை மகிமைப்படுத்தும்படி தேவன் இறங்கி வந்த தேவன் அவர். வாசிக்கலாம் 13-17 வாசித்து பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் அல்லேலூயா. உங்களை வழிநடத்துகிற ஊழியக்காரரு துக்கத்தோட அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. எப்படி செய்யக்கூடாது? துக்கத்தோட செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகளே, உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, உங்களை சந்தோஷத்துடன் நடத்தும்படி நீங்க என்ன செய்யணும்னா கீழ்ப்படிந்து நடக்கும். சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. யார் தான் நம்மளை விடுதலையாக்கணும்? மனுஷன் விடுதலையாக்க முடியுமா? அவர் ஒருவர் தான் நம்மளை விடுதலையாக்கணும். சத்தியபரனாகிய ஆண்டவர் தான் நம்மளை விடுதலையாக்கணும். அப்ப நம்ம கீழ்ப்படிந்து ஒரு ஊழியத்தை நடத்துற, உன்னை வழிநடத்துற அந்த ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படிணும். துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. துக்கப்படுத்தாத அளவுக்கு கர்த்தருடைய கிருபையால. அதே போல நான் என்ன செய்யணும், உன்னை நல்ல வழியில தான் கொண்டு போன போது வர உன்னை துக்கம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் புல்பிட்ல இருந்து சபிச்சுக்கினே இருப்பான். ஒரு சிலர் அநேகரும் பாக்குறேன், வாயை தொண்டல என்னது சாபம் 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 சாபம். சாபத்தை வாங்குவா நம்ம வந்தோம். கடிந்து கொள்றது நல்லதுதான், தப்பு இல்லை. அதை எடுத்து சொல்லி நல்ல வழியில கொண்டு வர்றது நல்லதுதான், தப்பு இல்லை. ஒரு சிலர் சபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க உள்ளத்துல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சபிச்சு தீர்த்துருவான். அல்லேலூயா. இல்லை இல்லை. வாசிக்கலாம் 16 வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க. இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறது என்னன்னா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவர். நேற்று அப்போ நீயும் நானும் பார்க்காத நம் முற்பிதாக்களை அவர் வழிநடத்தினார், நம் பிதாக்களை அவர் வழிநடத்தினார். அவர் வழிநடத்துறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா நம்மள மறவாத தேவன். அவர் சொல்றாரு, ஒரு உள்ளத்தில் இருக்கிற காரியம் என்னன்னா, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம். அல்லேலூயா. நன்மைன்னா எல்லாம் அடக்கம். நன்மைன்னா எல்லாம் அடக்கும். என்னால ஒரு குடும்பம் கெட்டு போச்சு அப்படி நான் சொல்லக்கூடாது. என்னால அவங்க நஷ்டமாயிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. இவங்க துக்கப்படுறதுக்கு நான் தான் காரணம் அப்படி சொல்லக்கூடாது. ஏண்டான்னா உன்னால முடிந்த உதவிய நீ செய்யணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னவா
உன்னால முடிந்த உதவி நன்மை செய்யவும். கிறிஸ்துவனாக பிறந்தா நம்ம நன்மை தான் செய்யணுமா தவிர தீமை செய்யக்கூடாது. ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்னதான் செய்யணும்? நன்மைதான் செய்யணும். நன்மையும் தான தர்மமும் மறவாதிருங்க. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் என்ன பண்றாரு? பெரிய பண்ற தான தர்மம். தானம்னா தர்மம்னா தானம்னா தர்மமா? தர்மம்னா தானம்னா கர்த்தருக்கு கிருபைனால திருப்பி கேட்காது தானம். கண் தானம், இருதய தானம், சொத்து தியானம். கோயிலுக்கு இந்த சொத்தை நான் தியானமா கொடுப்பேன். தர்மம் அப்படின்னா என்னன்னா, ஒருவன் பசியா வரான், அந்த நேரத்துல சாப்பிட்டு இருக்கிற தேவ கிருபைனால நீ அதுல கொஞ்சம் கொடுக்கும் போது அது தர்மம். அது நீ பசியா இருக்கிற அரை பசின்றதெல்லாம் இல்ல, அது நீ தர்மம் செய்யற. தேவ கிருபைனால இந்த ஊருக்கு தேவன் அடியனை கொண்டு வந்தாரு. சொந்த பந்தம் யாரும் கிடையாது, எல்லாம் இருக்கிறாங்க ஊர்ல. ஊழியத்துக்காக கர்த்தர் என்னங்க கொண்டு வந்தாரு. கர்த்தர் கிருபையில நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிங்கிறேன். எல்லாரும் ஆண்டவர் விடுதலை ஆகணும். எல்லாரும் தேவனே கிருபையா, தேவனே நீ தான் ரட்சி. யாரு? எல்லாருக்காக அவர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து உபவாசத்தோட ஜெபம் பண்ணிங்கிறேன். உபவாசம் முடிக்க போறேன், சாப்பாடு இல்லை. யாருக்காக நான் ஊழியம் செஞ்சுக்கிறேன்? அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபைனால. அப்போ நீ என்ன செய்யணும்? தேவ கிருபைனால ஒரு ஊழியக்கார் தேவனை நம்பி வந்திருக்கிறார்னா உன்னால முடிந்த தான தர்மம். இந்த உலகத்துல மிஷினரிங்க வந்தாங்க. அல்லேலூயா, எத்தனையோ மிஷினரிங்க இன்னைக்கும் தேவனுடைய கிருபைனால ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினவர், நல்ல வழி எது என்று உன்னை தெரிந்து கொள்ள வழிவாசலை செய்த ஊழியக்காரர், உன் வியாதியிலே சுகம் கொடுத்தார், உன் கஷ்டங்களிலே கூட இருந்தார், உன் பாவங்கள் மன்னிக்கும்படி தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்த ஊழியக்காரன். தான தர்மம். அல்லேலூயா, மறவாம மறந்துடக்கூடாது, இதெல்லாம் மறக்க கூடாது. அதனாலதான் கர்த்தர் கிருபைனால ஒவ்வொரு அமாவாசை நாளும் என்ன செய்யறோம்? ஆகாரம் கொடுக்கும், உபவாசங்களை ஏறெடுக்கும். ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தருடைய கிருபைனால புத்தாடைகளை கர்த்தர் கிருபையினால கொடுக்க தேவன் கிருபை செய்யலாம். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகா கிருபையினாலே பக்கத்துல யாக்கோபு 1:8 வாசித்து பாருங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் எப்படியா நிலையற்று தெரிகிறான். அல்லேலூயா, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலை. 2 மனசு. யாக்கோபுல சொல்றாரு எப்படியா? பக்கம் 312 புதிய ஏற்பாடு. யாக்கோபு தான் பக்கத்திலே, எபிரேயருக்கு அடுத்தது யாக்கோபு. யோ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட மனசாம்? 2 மனசு. ஆனா நமக்கு 2 மனசுக்குதா, ஒரு மனசுக்குதா? மனசு ஒண்ணு, எண்ணம் பல பல. அல்லேலூயா, எண்ணம் இங்கதான் இருப்போம். இப்போ துபாயில நினைச்சு இருப்போம். அல்லேலூயா, இங்கே தான் உட்கார்ந்து இருப்போம். நம்ம எண்ணம் எங்க இருக்கோம்? என்ன பண்ணலாம்? சர்ச்சு மஞ்சள் என்ன செய்யலாம்? மீன் வறுத்துட்டு ரசம் வைக்கலாமா? இல்ல பிரியாணி செஞ்சிடலாமா? 2 பிரியாணி செஞ்சிடலாங்க. ஆனா இங்கதான் உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா, எண்ணெய் எங்க போயினுக்குது? இல்ல நேத்து வச்ச மீன் வச்சுக்கிற பிரிட்ஜில் அதை ஒன்னா எடுத்து வறுத்துட்டு என்ன பண்ணலாம்? கொஞ்சோண்டு சாம்பார் வச்சுட்டு மிளகா கள்ளி போட்டு அது ரசம் வச்சு இங்கதான் உட்காந்து இருப்போம். ஆனா எங்க போகுது எண்ணம்?
எங்கேயோ போயின்னு துபாயில பிளைட்ல போயினுக்குது எண்ணம். அல்லேலூயா. இல்ல 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, இருமனம் உள்ளவன் நிலைய ஒரே மனசுதான். கர்த்தரை நம்பினா அவரையே நம்பு. இருமனம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரே மனசு. தேவ கிருபையில வாழ்வோ சாவோ, நல்லதோ கெட்டதோ, ஒருத்தர் இருக்கிறாரு. இவ்வளவு காலம் நம்மளை கடம் பிடிச்சாரு, இவ்வளவு காலம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இங்க கர்த்தர் தாமே கொண்டு வந்ததுக்கு ஒரு ஆண்டவருடைய கண்களை கிருபை உண்டு. சரி, தேவனுடைய கிருபைனால மத்தவங்களுக்காக நான் மாறக்கூடாது. நான் நானா இருக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இருமனம் உள்ளவன் நிலையற்று தெரிகிறது. வாசிங்க. அதே யாக்கோபு 1:13 வாசித்து பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறவரா? அவர் நம்மளை சோதிக்கவே மாட்டார். மனுஷனா சோதிப்போம். ஒரு சிலர் நான் பார்க்குறேன், ஃபோன் பேசுவாங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்டாக இருப்போம். நான் சர்ச்சில் தான் இருப்பேன், இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன். அவர் பேசுவார், இப்போ நீ எங்கே இருக்கிற தெரியுமா? அவர் என்னவோ என் கூட டிக்கெட் போட்டுன்னு கூடவே வர மாதிரி. அல்லேலூயா. இவர் பெரிய தீர்க்கதரிசி மாதிரி சொல்லுவார். நான் சொல்லிட்டேன் இப்போ நீ எங்கே இருக்குன்ட்டேன். அல்லேலூயா. நம்ம ஃபோன் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா சொல்லுவோம், இல்லை நம்மளே ஃபோன் போடுவோம். எப்படி ஃபோன் போட்டு எங்க இருக்கிற எங்க இருக்கிற எங்க இருக்கிற எங்க இருக்கிற அல்லேலூயா. எங்க இருக்கிற எங்க இருக்கிற எங்க இருக்கிற எங்க இருக்கிற இங்க தானே இங்க தானே இங்க தானே எங்க இருக்கிற? நான் வீட்டுல இருக்கிறேன். நீ எங்க இருக்கிற? அல்லேலூயா. நீ வீட்டுல இருக்கிறியா? நான் இப்பதான் நான் வீட்டுல இருந்து வந்தேன். அப்ப நீ வீட்டுல இல்லாத என்ன எங்க இருக்கிறேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அல்லேலூயா. நான் இங்க தாங்கிறேன். சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க போற. அடா 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 அப்பா அப்பா அப்பா. தேவ பிள்ளைகளே, மனுஷன் நம்மளை சோதிப்பான், ஆனா ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறவர் இல்ல. கரங்களை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ கிருபை. கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம சோதித்தா அதனால நமக்கு அவங்க நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை? நமக்கு என்ன லாபம்? நீ ஒருவனை சோதிச்சா உன்னை ஒருவனை சோதிக்க கடவுள் அனுப்புவார். நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதுக்கு உனக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற, கர்த்தருடைய ஊழியம் செய்யற, கர்த்தருடைய மகனா மகளா இருக்கும்போது அவருக்கு ஏற்றபடிதான் நம்ம வாழணுமா தவிர நாம ஒருவனை சோதிக்கிறவனா மாறவே இல்லையா? கர்த்தருக்கு கிருபை. தேவ பிள்ளைகளே, நீயே உன் கணவனை நம்பலன்னா யார் நம்ப போறான்? நீயே உன் மனைவி நம்பலன்னா யார நம்ப? நீயே உன் பிள்ளைங்களை நம்பலன்னா வேற யார் நம்ப போறான்? சரி, ஏதோ கடவுளுக்கு இருப்புனால நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாமே பாவிகள் தான், எல்லாமே விழுந்தவங்க தான், எல்லாமே ஒரு நேரம் பொய் சொன்னவங்க தான், எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையில நடந்து கடந்து வந்தவங்க தான். கர்த்தர் நம்மள தள்ளி இல்லை. ஆனா நான் தெரிந்து கொண்டது என்னன்னா, ஒன்று மாத்திரம் நான் தெரிந்து கொள்ள, எந்த நிலைமையிலும், அது எந்த சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட சிக்கல்ல நான் இருந்தாலும் அதிலிருந்து என்ன விடுதலையாக ஒரே வழி என்னன்னா, நான் ஜெபம் பண்ணுவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னவா ஜெபம்? எப்படிப்பட்ட ஜெபம்? நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும். போன புதன் நம்ம ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அவ்வளோ கருத்தாக அந்த ஜெபத்தை கேட்டு அநேகர் கண் கலங்கி, அநேகர் ஒப்பு கொடுத்து, தேசத்துக்காக, சபை மக்களுக்காக, அடியனுக்காக, வேதனை உள்ளவங்க, சோதனை உள்ளவங்க, பாடுபடுறவங்க, பிள்ளை பாகி இல்லாதவங்க, குடும்ப பிரச்சனை, போராட்டம், எவ்வளவு அவ்வளவும் தேவ சமூகத்திலே கருத்தா ஜெபித்து. ஜெபம் ஜெயத்தை தரும். கத்துடுக்கு மூளை சாதிக்காதது முழங்கால் சாதிக்கும். உன் யோசனை சாதிக்காதது தேவன் சாதிக்க வைப்பார். அவரால முடியாதுன்னு பூமியில ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அந்த மகனையோ மகளையோ படைச்சதே ஆண்டவர்.
கர்த்தருடைய கிருபை. வாசிங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 3:6 வாசித்து பாருங்க. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரபிடித்து ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதையும் நரக ஆக்கினியினால கொளுத்தப்படுகிறதையும் இருக்கிறது. அல்லேலூயா. என்னவா நாவு எப்படிப்பட்டதான்? இந்த நாவு எப்படிப்பட்டதான்? இந்த நாக்குக்கு எலும்புக்குதா? இந்த நாக்குக்கு பாதுகாவலர் எத்தனை பேரு? 30 எத்தனை பேரு? 32 பேரையும் தாண்டியும் வருவான் அவன். அல்லேலூயா. 32 பேரையும் தாண்டி வந்து இந்த நாக்கு படுத்தும் பாரு ஒரு பாடு. அடா 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 அடா. அல்லேலூயா. இந்த நாக்கு பேசுறதுனால கண்ணு கலங்கும். ஆமாவா இல்லையா? நாக்கு பேசின பேச்சை வச்சு நல்ல நைட்ல நல்ல சாப்பிடலான்னு சொல்லி நல்ல அழகா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த நாக்கு சொன்ன சொல்லால சாப்பிடாம பட்னியா படுப்பாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாக்கு கர்த்தருடைய கிருபைனால மோசமான நாக்கு. அல்லேலூயா. சரீரம் முழுவதையும் ஆட்டி வைக்கிற ஆயுள் சக்கரம்ன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ நாவ அடைக்கிட்டுன்னு வச்சுக்க, கர்த்தருடைய கிருபைனால நீ ஜெயிச்சிருவ. கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைய, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைய, உன் குடும்பத்துல சமாதானம் கெட்டு போக காரணம் என்ன தெரியுமா? இந்த நாக்கு தான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நாக்கு பேசுனே காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பேசுனே இருக்கும் நாக்கு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபிடித்து ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமாக இருக்கு. பேசாத இருக்க முடியுமா? எப்ப நம்ம ரொம்ப பேச மாட்டோம் சொல்லுங்க. சரி, ஆண்களை விட்டு பெண்கள் சொல்லுங்க. எப்போ நம்ம ரொம்ப பேரு கூடி இருக்கும் போது எந்த தருணத்துல நம்ம பேசாத இருந்துக்கிறோம் அதிகமா? அப்ப கூட பேசுறாங்களே, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்போ பொண்ணு பார்க்க வரும்போது தேவனுடைய கிருபைனால அடாடாடாடாடா அந்த சூழ்நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த காபி தட்டியோ டீ தட்டியோ எடுத்துக்கின்னு வரும்போது எல்லாரும் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. எதனா பேசுதுன்னா பேசான். அல்லேலூயா. பேசுவோம் நினைக்கிற வேணாம். இந்த வாழ்க்கை வரணும்னு எத்தனையோ காப்பி தட்டி எத்தனுட்டேன், எத்தனையோ டீ தட்டு எத்தனுட்டேன். நான் பேச போய் வேணாம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. பேசுறது எதுனா பேசுதுன்னா பேசான். ஆனா அல்லேலூயா. கல்யாணம் ஆவட்டம் வருது. பிள்ளைகளே, இந்த நாக்கு இருக்கு பாரு, பாருங்க.
இப்ப நான் ஒருத்தரை திட்டுறேன்னா அவங்களால எனக்கு நன்மை இல்லையா? அவங்க ஒரு நாள் எனக்கு நன்மை செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஒரு நாள் எனக்கு ஜெபம் பண்ணி இருக்க மாட்டாங்களா? ஒரு கலசம் தண்ணி நமக்கு கொடுத்திருக்க மாட்டாங்களா? ஒரு நல்ல வார்த்தை நமக்கு பேசியிருக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஆனா அந்த நாக்கு என்ன பண்ண தெரியுமா? சகலத்தையும் மறந்துடும். இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 3:8 வாசிச்சு பாருங்க. நாம அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதான விஷம் நிறைந்ததுமா இருக்கு இந்த நாக்கு. அது வரும். உன் நாக்கால எத்தனை பேர் சாவடிச்சுக்கிறது தெரியுமா நீ? அல்லேலூயா. இந்த நாக்கால எத்தனை ஆத்துமாவை, எத்தனை நல்ல உள்ளத்தை சாவடிச்சிருக்கிறது தெரியுமா? இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைய கர்த்தருடைய பரிசுத்த நாமம். செய்தியை கேட்டோம். நேத்து ஒரு செய்தி போட்டோம். 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு வராங்க. அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? பொண்ணை போயிட்டு கூட்டின்னு வராங்க. நாங்க நல்ல மாதிரியா என்ன செய்யறோம், இன்னும் நல்லா கிராண்டா பண்றோம்னு கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து அந்த பொண்ணை கேட்காத கேள்வி கேட்கிறாங்க. கேட்டு அப்பாவும் அம்மாவுமே சேர்ந்து அந்த பொண்ணை கயிறு போட்டு உயிரோடுவே மரத்துல போட்டு தூக்கு போடுறாங்க. அப்பா அம்மா, பெத்த தாய். என்ன, அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல, அதனால நீ செத்தாலும் பரவாயில்ல. பிள்ளைகளே, எங்க போது பத்தியா உலகம்? தாய் போல பாசம்ன்றாங்க. எங்க இருக்குது தாய் போல பாசம்? தந்தை போல நேசம் எங்க இருக்குது? தந்தை போல நேசம். கர்த்தருடைய பிள்ளைய, இந்த உலகம் பொல்லாங்கு நாள் நிரப்பப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, நாவு நெருப்பு தான். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. வாசிக்கலாம் 9. அதனாலே நம்ம பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர் அதனால என்ன பண்றான்? சபிக்கிறோம். ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்டு இருக்கிற பிள்ளைகளை, இந்த சேனல்ல பாக்குற பிள்ளைங்களை, இந்த வருஷம் இந்த ஆரம்பத்துல கடவுள் உங்களோட பேசுறாரு. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி உண்மையில பிரியப்படும்பா பேசுறாரு. நீ என்ன பண்ணு? பேச்ச குறை, முடிவெடு, பொறுமையை காத்துக்க, பொறுமையை காத்துக்க, பொறுமையை காத்துக்க. உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? குட்டியா இருக்கட்டும். எப்படி இருக்கணும்? குட்டியா. என்ன கேக்குறாருன்னா, சரி, சரி, உன் வார்த்தை என்ன பண்ண எப்படி இருக்கணுமா? குட்டியா. அல்லேலூயா. உன் ஜெபம் பெருசா இருக்கட்டும். நீ பேசணும்னு ஆசைப்பட்டா ஏசப்பாவோட பேசு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பேசணும், என்ன பண்ணணும், எது செய்யணும், என்ன பண்ணணும், எது பண்ண, நீ எங்க தான் பண்ணணும். மீதி பேரால தயவு செய்து பலனே கிடையாது. ஐயோ ஐயோ, வானா வானா வானா, பேசாத. தயவு செய்து சொல்றோம், பேசாத. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா கிருபை. வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 10 வாசித்து முடிக்கலாம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. நம்ம எல்லாம் முழங்கால் படிடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதா. என் தேவனுடைய வார்த்தை நம்ம நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் நாவை குறித்து தேவன் பேசியிருக்கிறார். உன் நாவிலே சகல விதமான நல்ல காரியங்கள் இருக்கும் போது பிசாசானவன் உன் நாவினாலே, உன் நாவின் வார்த்தையினாலே உனக்கு அன்பானவர்களை பகையாக்குகிறான். உனக்கு உதவி செய்கிறவர்களை பகையாக்குகிறான். தேவபிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளையானால், நீ நல்ல காரியத்துல வளர வேண்டும் என்று நீ விரும்பினால், என் தேவனை என்னை ரட்சித்தது உண்மையானால், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் திருமுழுக்கு ஞானத்தை எடுத்தது உண்மையானால், இந்த மாதத்துல நீ ஒரு காரியத்தை தேவனிடத்துல பொருத்தனை பண்ணு. என் தேவனே, நான் தேவையில்லாம பேச மாட்டாங்க. வேற ஒண்ணு சொத்து சுகம் ஒண்ணு இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, பொறுமையை கொடுங்கப்பா. பொறுமை கூட ஆண்டவரே. என் தேவனை, இந்த வருஷம் எனக்கு பொறுமை கூட ஆண்டவரே. நான் ரொம்ப பேசக்கூடாது ஆண்டவரே.
எனக்கு யார் என்ன செய்தாலும் என்ன என் காதுபடி என்ன பேசுன, என் தேவனை என் தேவனை சிலுவையிலே ஒரு வார்த்தை பேசலையே. பொறுமையை சாதித்த தெய்வமே, ஜெயத்தை கொடுத்த தெய்வமே, எங்களை தாட்டுகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் மத்தியில் நீ பேச நல்ல வார்த்தைக்காக சொல்லு. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை கர்த்தர் படிப்படியாக உயர்த்துகிற தேவன். எங்கள் நாவை அடக்கி சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைதா தேவனே. என் நாவால எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் இழந்திருக்கிறேன்னு சொல்றியா? நான் பேசுனதுனால எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறேன் இப்ப நீ சொல்றியா? ஏன் அதை விடு. இந்த வருஷம் தேவனுடைய கிருபையினாலே ஒரு பொருத்தனை ஏறிடு. உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ பேச நல்ல வார்த்தைக்காக சோத்து அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சர்வகாரங்களை மறவார். ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானுடைய அன்பிற்கு என்றென்றும் சதாகாலங்களில் சாலப்படுத்துவான். கர்த்தர் பிள்ளையாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வயிறு மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருக்கு வாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து தேவன் அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவாராக. நிச்சயமாக முடிவு உண்டு. அரியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.